புதிய பிடிஏ குறித்து மக்களின் குரல் அவசியம். இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் 1979 ஆண்டு தற்காலிக சட்டம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த தற்காலிகம் இன்று வரை நீடித்து ஜனநாயக உரிமைகளை நசுக்கும் நிரந்தர ஆயுதமாக மாறியுள்ளது. தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் அரசியல் எதிர்ப்புகளையும் சமூக இயக்கங்களையும் ஒடுக்க பயன்படுத்தப்பட்ட வரலாறு பிடிஏக்கு உண்டு. 1983 முதல் 2009 வரை நீண்ட உள்நாட்டு போர் காலத்தில் இந்த சட்டம் பெரும்பாலும் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மீது பயன்படுத்தப்பட்டது. குற்றச்சாட்டுகள் இன்றி கைது, நீண்டகால தடுப்பு காவல், வழக்கு தொடராத சிறை வைப்பு, சித்திரவதை ஆகியவை அன்றாட நடைமுறைகளாக இருந்தன. 1988-89 காலகட்டத்தில் இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், மாணவர் இயக்கங்கள் இதே சட்டத்தின் மூலம் அடக்கப்பட்டனர். 1980களில் இருந்தே ஊடக பத்திரிகையாளர்களும் பிடிஏவின் நேரடி மற்றும் மறைமுக பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள். அரசை விமர்சித்ததற்காக, மனித உரிமை மீறல்களை வெளிச்சமிட்டதற்காக பலர் கைது, மிரட்டல்கள், சுய தணிக்கை நிலைகளுக்கு தள்ளப்பட்டனர். 2019க்கு பிந்தைய காலகட்டத்தில் முஸ்லிம் சமூக உறுப்பினர்கள் பெருமளவில் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு முழு சமூகமுமே சந்தேகத்தின் கீழ் நிறுத்தப்பட்டது. இதனால் பிடிஏ என்பது ஒரு சாதாரண சட்டமாக அல்ல, அடக்குமுறை அரசியலின் சின்னமாக மாறியது. எனவே இதனை முற்றாக ரத்து செய்வது காலத்தின் கட்டாயம். இந்த விடயம் புதிய அரசியல் மாற்றத்தின் மையமாகவும் மாறியுள்ளது. குறிப்பாக என்பிபி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பிடிஏவை ஒழிப்போம் என அளித்த வாக்குறுதி இன்று நடைமுறையில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. இந்த சூழலில்தான் புதிய பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டம் குறித்து அரசாங்கம் பொது ஆலோசனைகளை வரவேற்றுள்ளது. புதிய பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்ட வரைவு நீதி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அது 3 மொழிகளிலும் கிடைக்கிறது. அனைத்து தரப்பினரிடமிருந்தும் February 28 வரை கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்க்கிறோம் என்று நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஆனால் பிடிஏவை நீக்கி அதே போல கொடூரமும் மனிதநேயமும் அற்றதும் ஆன மற்றொரு சட்டத்தை கொண்டு வருவது உண்மையான மாற்றமாகாது. பெயர் மாறினாலும் உள்ளடக்கம் மாறாவிட்டால் அடக்குமுறை தொடரும். எனவே புதிய சட்டம் சர்வதேச மனித உரிமைகள் தர நிலைகளுக்கு முழுமையாக ஒத்துப்போக வேண்டும். கைது, விசாரணை, தடுப்பு காவல் ஆகியவற்றில் தெளிவான வரம்புகளும் கண்காணிப்பும் அவசியம். கருத்துரிமை, போராட்ட உரிமை, தொழிற்சங்க செயற்பாடுகள் ஊடாக சுதந்திரம், சிறுபான்மை உரிமைகள் ஆகியவை எந்த நிலையிலும் பயங்கரவாதம் என தவறாக வரையறுக்கப்படக்கூடாது. அதற்காகத்தான் இன்று அரசியல் செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள், ஊடக பத்திரிகையாளர்கள் தங்களது முன்மொழிவுகளை முன்வைக்க வேண்டிய முக்கியமான தருணம் இது. வெறும் எதிர்ப்பாக அல்ல, கட்டுமான விமர்சனத்துடன் சட்டத்தின் ஓட்டைகளை சுட்டிக்காட்டி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் பரிந்துரைகள் வழங்க வேண்டும். புதிய சட்டம் அரசின் சட்டமாக மட்டும் இருக்கக்கூடாது. அது மக்களின் குரலால் வடிவமைக்கப்படும் ஜனநாயக ஆவணமாக வேண்டும். பாதுகாப்பும் உரிமையும் எதிரிகள் அல்ல, இரண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும். அந்த பாதையை தீர்மானிக்க இன்று நாம் அனைவரும் பேச வேண்டிய நேரம் இதுதான். உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தவறாது முன்வையுங்கள்.